அவர் காலை வேளையிலே பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராக நினைக்கிறார். ஹல்லேலூயா. மகிழ்ந்து களி கூறு மகனே பயம் வேண்டாம். மகிழ்ந்து களி கூறு மகனே பயம் வேண்டாம். மன்னவர் இயேசு உன்னருளே பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவர் இயேசு உன்னருளே பெரிய காரியம் செய்திடுவார். மகிழ்ந்து களி கூறு மகனே பயம் வேண்டாம். மகிழ்ந்து களி கூறு மகனே பயம் வேண்டாம். மன்னவர் இயேசு உன்னருளே பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவர் இயேசு உன்னருளே பெரிய காரியம் செய்திடுவார். தேவையை நினைத்து திகையாதே, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு. தேவையை நினைத்து திகையாதே, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு. கொண்டதை கண்டு குழம்பாதே, கொடுப்பார் உண்டு கொண்டாடு. கொண்டதை கண்டு குழம்பாதே, கொடுப்பார் உண்டு கொண்டாடு. மகிழ்ந்து களி கூறு மகனே பயம் வேண்டாம். மகிழ்ந்து களி கூறு மகனே பயம் வேண்டாம். மன்னவர் இயேசு நம் நடுவே பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவர் இயேசு நம் நடுவே பெரிய காரியம் செய்திடுவார். அப்பாவின் புகழை நீ பாடு, அதுவே உனக்கு செய்பாடு. அப்பாவின் புகழை நீ பாடு, அதுவே உனக்கு செய்பாடு. தப்பாமல் மகிழ்ந்து உறவாடு, எப்போதும் வாழ்வாய் சுகத்தோடு. தப்பாமல் மகிழ்ந்து உறவாடு, எப்போதும் வாழ்வாய் சுகத்தோடு. மகிழ்ந்து களி கூறு மகனே பயம் வேண்டாம். மகிழ்ந்து களி கூறு மகனே பயம் வேண்டாம். மன்னவர் இயேசு நம் நடுவே பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவர் இயேசு நம் நடுவே பெரிய காரியம் செய்திடுவார். அவர் இந்த காலவெளியிலே பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அவர் நமக்கு நடுவிலே உலாவுகிறவராக இருக்கிறார். திருப்தியாக்கி நடத்திடுவார். தேவைகளை சந்திப்பார். வீதம் எடுக்க வைப்பார். பிறருக்கு கொடுக்க வைப்பார். இந்த பாடலை கூட பாடி கொண்டாடி கோடி நன்றி சொல்லி தேவனுடைய நாமத்தை நாம் மேம்படுத்துவோம். ஹல்லேலூயா. வீதம் எடுக்க வைப்பார். பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார். தேவைகளை சந்திப்பார். வீதம் எடுக்க வைப்பார். பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம். கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம். கோடி நன்றி சொல்லுவோம். 5 அப்பங்களை
நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார், திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். விசேஷமான ஒரு காரியத்தை இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வேதத்தில் இருந்து ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை ஆவிக்குரிய சபைக்கு இன்றைக்கு கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிறார். நல்ல விழித்திருந்து செவிகளை மடித்து கேளுங்கள். கடைசி நாட்களிலே கர்த்தர் ஆவியானவர் நாம் நடத்துகிற சில சம்பவங்களுக்காக பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்தில் 16வது வசனம், தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார் என்று. ஆகவே இந்த காரியங்களை கடந்த திங்கட்கிழமையிலிருந்து உள்ளுக்கிருந்து அப்படி உருவாகி கொண்டே இருந்தது. ஏன்னா இந்த இடத்துல சொல்லப்படுகிற விஷயம் நாங்கள் சாதாரணமாக எழுத்தின்படி வசனத்தின்படி வார்த்தையின்படி நம்ம வாசித்துட்டு போவோம். ஆனால் இது உள்ளுக்கு ஒரு பெரிய ஒரு ரகசியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆகவே அந்த ரகசியத்தை கடந்த நாட்கள் முழுவதும் அதை குறித்து நான் பார்த்து கொண்டே இருந்தேன். அதை குறித்து சில காரியங்களை கர்த்தர் விளக்க பண்ணியிருக்கிறார். அந்த காரியங்களை நாம் என்ன செய்யலாமா, அதை நாங்கள் கொஞ்சம் பார்க்கலாம். சரியான கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார் என்று சொன்னார். இந்த உள்ளே விட்டு என்று சொல்லுகிற பொழுது அதை நான் யோசித்து பார்த்தேன். நம்ம எப்பொழுதுமே வேதங்களை ஆராய்ந்து பார்த்தது மாத்திரமல்ல, அந்த இதை என்ன செய்யணும், சில காரியங்கள் லைவாய் போய் பார்க்கணும். அப்போ இந்த காரியங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். தேசம் பாழாய் போய்விட்டது, ஜனங்கள் பாவத்து மிகுதினாலே நான் தேசத்தை அழிக்கும்படியான சில திட்டங்களை செய்கிறாங்க. ஆகவே அந்த நேரத்தில் நீதிமானாகிய நோவாவை அங்கே ஆண்டவர் சொல்லி பேழையை கட்டுகிறாங்க. எல்லாருக்கும் தெரியும் அந்த பேழையை. யாரு நோவா மாத்திரமல்ல, அங்கிருந்த ஜனங்களும் ஒருவேளை என்ன செய்திருப்பார்கள். ஆமாம், அது கிட்டத்தட்ட 100 வருஷமாய் இதை கட்டி கொண்டிருக்கிறாங்க. அப்போ கட்டி கொண்டிருக்கிற நேரத்தில் அப்போ இவர்கள் வந்து பார்த்துருப்பாங்கல்ல, என்ன நோவாவுக்கும் தெரியாது. நோவாவுக்கும் எதற்காக இதை செய்ய போகிறோம், ஒரு மழை வரப்போகுதுன்னா மழைனா என்னன்னு தெரியாது, இயற்கை அழிவுனா என்னன்னு தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு சுமூகமான ஒரு காலகட்டத்தில் தான் இருந்தது பூமி. ஒரே இதாக இருந்தது பூமி. அதற்கு பிறகுதான் பூமி பிளவுபட்டது. அதுக்கு பிறகுதான் நாடுகள் பிரிக்கப்பட்டதெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். 11ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற பொழுது அதுக்கு பிறகு ஜனங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார், வேறு வேறு இடங்களுக்கெல்லாம் அனுப்புகிறார். நாங்கள் இந்த இதில் கர்த்தர் அவனை உள்ளே விட்டு என்று சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு மிக ஆச்சரியமாக இருந்தது. அப்போ யோசித்து பார்த்தேன். அப்போ இந்த ஏன்னா அந்த என்னது மிருகங்கள் பறவைகள் எல்லா ஜந்துக்களும் போய் சேர்ந்துட்டு, ஆனால் யார் நோவாவுக்கு இருதயத்தில் ஒரு பெரிய ஒரு பாரம் இருந்திருக்கும். ஆமா இல்லையா? ஜனங்கள் எல்லாம் சொல்லுகிற வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், அந்த மழை நீர் நிரம்ப 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 அதுக்கு பிறகுதான் ஜனங்கள் என்ன செய்யறாங்க, ஓடி வர முற்படுகிறாங்க. ஓடி வர பிள்ளைகளை தூக்கிட்டு வந்திருப்பாங்க.
அப்படி பலரும் என்ன செய்திருப்பாங்க. அந்த நேரத்தை பார்க்குற நேரம் அப்போ நோவாவால் என்ன செய்ய முடியவில்லை, வேலைக்குள்ளுக்குள் போக முடியவில்லை. அப்போ வாசல்ல நிற்கிறான். எப்படியாவது இந்த ஜனங்களை என்ன செய்ய வேண்டும், வேலைக்குள்ளே கொண்டு போயிடணும். ஆமே, இப்படியாச்சும் ஒரு கூட்ட ஜனத்தை என்ன செய்ய வேண்டும். கிட்டத்தட்ட 100 வருஷமாய் வேதம் சொல்லுங்க. 2 பேதுரு 2:5 வாசிப்போமானால், வாசிங்க மகள், 2 பேதுரு 2:5 வாசிங்க. பூர்வ காலத்தையும் நீதியை பிரசங்கித்தான், சுவிசேஷம் அறிவித்தான். ஆமென். அப்போ சுவிசேஷம் அறிவித்து இந்த ஜனங்கள் மனம் திரும்பாதபடிக்கு இருதயம் கடினப்பட்டவர்களாய் காணப்பட்டு கடைசி நிமிஷத்துல என்ன நடக்கிறது. ஆமென். இந்த விளைவுகள் வந்த பிறகு இந்த ஜனங்கள் அடித்து பிடித்து வருகிற பொழுது ஆமென், நோவாவால் என்ன செய்ய முடியவில்லை, பேழைக்குள் பிரவேசிக்க முடியாதபடிக்கு அவன் என்ன செய்கிறான், வேதனை நிறைந்தவனாய் காணப்படுகிறான், கண்ணீர் நிறைந்தவனாய் காணப்படுகிறான். ஆமே, அவன் குடும்பம் வந்துட்டு, மனைவி வந்துட்டாங்க, மகன்மார் வந்துட்டாங்க, மகன்மாருடைய மனைவிமார்கள் வந்துட்டாங்க. உங்க குடும்பம் 8 பேர் அந்த என்னது பேழைக்குள்ளே இருக்கிறாங்க. ஆனால் அவன் அத்தனை வருஷங்கள் நேசித்தவர்கள், ஆமீன், பார்த்தவர்கள், பழகினவர்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க, ஆபத்து நேரத்தில் என்ன செய்யறாங்க, கூப்பிட்டுருப்பாங்க. காப்பாத்து, எங்களையும் காப்பாத்து, எங்களுக்கு ஒரு வழி செய் என்று சொல்லி. ஆகவே அவன் வாசலிலே நிற்கிற பொழுது ஆண்டவர் என்ன செய்யலாம், காலம் நிறைவேறிவிட்டது, அவன் என்ன செய்ய வேண்டும், கதவு மூடப்பட வேண்டும், அவனை உள்ளே விட்டார் என்று சொல்லப்படுகிறான். அது வரைக்கும் அவன் வாசலே நிற்கிறான். நான் ஏதாச்சும் என்ன செய்யணும், ஆவிக்குரிய சபைக்கு வருகிற நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களை நாங்கள் ரட்சிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், சிறப்பில் நிற்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்மவில்லையா? ஆகவே வேலை ஒரு சபைக்கு ஒப்பனையாக இருக்கிறது. நம்மவில்லையா? ஆகவே அப்ப சபைக்கு ஜனங்கள் நம்ம எவ்வளவு சத்தியத்தை சொன்னாலும் ஜனங்கள் என்ன செய்யறாங்க, வர மறுத்து கொண்டு இருக்கிறாங்க. சுற்றில் இருக்கிற ஜனங்கள் எவ்வளவு நம்ம ஆண்டவரை குறித்து எவ்வளவு அறிவிக்கப்படுகிறது, எல்லா விஷயத்தை அறிவித்தாலும் மெத்தனமாக இருக்கிறாங்க. அதுபோல அந்நாட்களே அந்த ஜனங்கள் மெத்தனமாக இருக்கிற பொழுது நோவா அவர்களை கைவிட விரும்பவில்லை. அவர்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி வாசப்படியிலே அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான், அவன் நின்று கொண்டே இருக்கிறான். ஆகவே அந்த வசனம் அழகாக, கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தான் என்று சொன்ன கால வேளையில் வந்திருக்கிற நீங்களும் நானும் இந்த நாட்களில் ஆவிக்குரிய சபைக்கு வருகிற நாங்கள் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதுவரைக்கும் அவனுடைய தலைமைக்குள்ளாக இருந்தது. அவர் தலைமையில் தான் நோவாவின் பெயரை செய்யப்பட்டது. ஜனங்கள் எல்லாரும் இருந்து அந்த காரியங்கள் எல்லாம் செய்தார்கள். ஆனால் அந்த கடைசி நேரத்தில் நியாய தீர்ப்பு என்று சொல்லப்படுகிற நேரத்தில் ஊழியக்காரனாகிய பாஸ்டராலும் செய்ய முடியாது. ஊழியத்தை யாராலும் செய்ய முடியாது. கதவு அருகே நிற்பது இயேசு நியாய தீர்ப்புக்கு வந்ததாக சொல்லும். அப்படி நியாய தீர்ப்பு அது பெரிய ஒரு நியாய தீர்ப்பு. அது பாருங்க, பழைய ஏற்பாட்டில் எழுதியிருந்தாலும் இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன செய்திருக்கிறார், ஆராய்ந்து பார்த்திருக்கிறார். பேதுரு என்ன செய்திருக்கிறார், இவர்கள் என்ன ஆராய்ந்து பார்த்துக்காக 2 பேதுரு 2:5 வாசிக்கிற பொழுது, வாசி மகள், பூர்வ உலகத்தை தப்ப விடாமல், அந்த பூர்வ உலகத்தை ஏன் தப்ப விடாமல், பூர்வ உலகம் கெட்டு போயிட்டு, அந்த உலகம் யாரோ ஒரு நீதிமான் மூலம் தப்பப்பட்டால், மீட்கப்பட்டால் அந்த பாவம் என்ன செய்யும், பெருகிக் கொண்டே இருக்கும். ஜனங்கள் பாவத்திலே அழிந்து போவார்கள் என்பதற்காக அவன் என்ன செய்கிறான், ஜனங்களை என்ன செய்கிறான், ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி என்ன சொல்றான், நீதியை பிரசங்கிக்கிறான், சத்தியத்தை பிரசங்கிக்கிறான். மனம் திரும்புங்கள், இவைகள் எல்லாம் பாவம், இதெல்லாம் அருவருப்பான காரியம். அவ்வளவு பாவம் அருவருப்பான காரியங்களை செய்து கொண்டிருந்தபடினாலே வேலை செய்கிற வர்றவங்க என்ன செஞ்சிருப்பான், வேலை கட்ட வர்றவங்க என்ன செஞ்சிருப்பான், சொல்லுங்கண்ணே, சொல்லியிருப்பான், சுவிசேஷம் சொல்லியிருப்பான். ஏதோ ஒன்று நடக்க போகுது, ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கேன், ஏதோ ஒன்று நடக்க போகுது, அதனால நீங்க எல்லாம் என்ன செய்யுங்க, எல்லாம் என்ன செய்யுங்க, ஸ்ட்ராங்கா கத்துங்க, நம்ம எல்லாம் என்ன செஞ்சிடணும், இதில் போய் என்ன செய்யணும், இதுதான் நமக்கு மீட்பு, இதுதான் நமக்கு ரட்சிப்பு, இதுதான் நமக்கு பாதுகாப்பு. அதனால குடும்பமா என்ன செஞ்சிடணும், வந்துருங்க. இந்த ஆலயத்தை கட்டுகிற பொழுது இங்க வேலை செய்த எல்லாருக்கும் நான் சொன்ன, கடைசி நாள்ல நம்ம ஆராதனை ஓபன் பண்ண போற சபையை நீங்க என்ன செய்யணும், எல்லாரும் வந்துருங்கன்னு சொன்னேன். அந்த முதல் நாள் பின்னேரம் 6 மணிக்கு எல்லாம் சொன்னேன். காலையில் எத்தனை மணிக்கு, 8 மணிக்கு 9 மணிக்கு, சரி நாங்க எல்லாம் வந்துருவோம். நாங்க
இதுவரைக்கும் ஒருத்தர் வராது வராமிட்டு. அதுபோல நாட்களிலே அப்படிப்பட்ட வாசிகமாக நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி ஆ, அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் அவபக்தி உள்ளவர்கள் உலகத்தின் மேல் ஆ, உலகத்தின் மேல் ஆ. ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணினார். வாசிகமாக நோவா முதலான ஆ. 8 பேரை காப்பாற்றி ம். அவபக்தி உள்ளவர்கள் அவபக்தி நிறைந்த உலகத்தின் மேல். அவர்கள் என்னது நான் சொன்னது போல தான் துன்மார்க்கமாகவும் ஆமே கீழ்ப்படியாதவர்களும் இருந்ததுனால அவர்களை என்ன செய்ய முடியவில்லை, மீட்க முடியவில்லை, காப்பாற்ற முடியவில்லை. ஏன்னா அவங்க பாவம் நிறைந்தவர்களாக இருந்தார்கள். ஆமே அந்த அதிகாரத்தை நீங்கள் முதல் பகுதியில் வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பாவங்கள் எல்லாம் எப்படி இருந்தது என்று சொல்லி ஆமே ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார்ன்னு சொல்லப்படுகிறது. ஜனங்களை மனுஷனை உண்டாக்குனபடி நான் என்ன செய்கிறேன், மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே ஆமே வாசிங்க. அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த ஆ. உலகத்தின் மேல் உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி. ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணினேன் என்று சொல்லி இந்த கால வேளையில் வந்திருக்கிற நீங்களும் நானும் இந்த வசனங்களை கேட்கிற பொழுது மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 1 பேதுரு 3:20 வாசிப்போமானால் அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ம். ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே ஆ. தேவன் நீடிய பொறுமையோடு ஆ. காத்திருந்த போதும் கீழ்ப்படியாமல் சத்தியத்தை கேட்டும் இன்றைக்கும் அநேகர் ஆமே என்ன நடக்கிறது, சபைக்குள்ளே வந்தும் கீழ்ப்படியாமல் இருக்கிறோம். அதனால நமக்கு வருகிற விளைவுகள் தான் அதிகமாக இருக்கிறது. ஆமே சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும், விடுதலை ஆக்கும் என்று சொல்லப்படும். ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது வாசி, அந்த ஆவிகள் பூர்வத்திலே நாட்களிலே காத்திருந்த பொழுதும் அந்த ஆவிகள் தான் என்ன செய்து, அந்த பொல்லாத ஆவிகள் தான் என்ன செஞ்சுட்டு ஜனங்களை வஞ்சித்து அவர்கள் ஒருவரும் அந்த பேழைக்குள்ளே பிரவேசிக்க முடியாதபடி அவர்களை பாவத்துக்குள்ளே உட்படுத்தியிருக்கு. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் வசனத்தை கேட்கிறவர்கள் நீங்கள் வசனத்துக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இங்கிருந்து வருகிற வார்த்தைகள், வசனங்கள், சொற்கள், எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் உங்களை நியாயம் தீர்க்கும். ஆமீன். அதனால நீங்க இந்த கடைசி காலங்களிலே வந்து சத்தியத்தை கேட்கிற நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த உலகத்திலே பொல்லாத ஆவி என்ன செய்யுது, நம்மளை அழிக்கும்படியாக, நம்முடைய ஆசீர்வாதத்தை நாமே தடை பண்ணும்படியாக இப்படி என்ன செய்யுது. நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். பழைய ஏற்பாட்டில் இருந்தவர்களோட புதிய ஏற்பாட்டில் அதுவும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று நீங்கள் நாமே பாவத்துக்கு உட்படுத்தாதபடி உங்கள் சரீரத்தை நீங்கள் கெடுத்துக் கொள்ளாதபடிக்கு பவுல் சொல்லுகிறார், நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், நாவின் ஆலயத்தை நீங்கள் கெடுத்தால் நான் என்ன செய்வேன், உங்களை கெடுத்து போடுவேன் அப்படிங்கிறார். ஆண்டவரே கெடுத்து போடுவேன்னு சொன்னா என்ன நடக்கும்? அப்போ ஆண்டவரே நம்மளை கெடுத்து விட வேணாம், அவனா டாக்டரே நம்மளை ஊசி போட்டு கொடுறேன்னு சொன்னா நம்ம ஆஸ்பத்திரி போக முடியுமா? அப்போ தேவனே என்ன செய்கிறார், இந்த இது நீங்க நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த ஆலயம், இந்த சரீரம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது, என்னதுக்கு அடையாளமாக இருக்கிறது, தேவனுக்கு அடையாளமாக இருக்கிறது. அவர் சாயலாக தானே உண்டாக்கினார். அவர் சாயலாக இருக்கிறது தேவனுக்கு. அப்ப இது நம்ம கெடுக்கிறனால என்ன நடக்குது, தேவனே கெடுக்கிற மாதிரி. ஆமா இல்லையா? அதற்கு உதாரணமாக தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், புதிய ஏற்பாட்டில் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் என்ன செய்கிறார், தன் சாயலை உருவாக்கும்படியாக தான் நம்ம என்ன செய்யறோம், முழுக்க ஞானஸ்தானம் மூலம் நாங்கள் என்ன செய்யறோம், பாவத்துக்கு மூழ்கி நாம் வெளியே வருகிற பொழுது கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறோம். அப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் யாராக இருக்கிறீங்க, கிறிஸ்து அவர்களாக இருக்குங்க. உங்களுக்கு கிறிஸ்து இருக்குது. அம்மா அப்பதான் பிசாசு என்ன செய்வான், அதை கெடுக்கும்படி உங்களுடைய மனதிலே பாவங்களையும் பலவீனங்களையும் நம்மளை சூழ்ந்திருக்கிற ஏதோ ஒன்றை கொடுத்து நம்மளை என்ன செய்வான், அவன் வழிக்கு கொண்டு வருவான். அதனாலதான் அங்க சொல்லப்படுகிறது 1 பேதுரு 3:20 வாசிமக, அந்த ஆவிகள், பொல்லாத ஆவிகள், சுற்றி திரிகிற பொல்லாத ஆவிகள் யாரை விழுங்கலாம், யாரை சாப்பிடலாம், யாரை என்ன செய்யலாம், விழ தள்ளலாம், யாரை கொல்லலாம், யாரை அழிக்கலாம் என்று சொல்லி அதை என்ன செய்யும், வகை தேடிக்கொண்டே இருக்கும். ஆயத்தம் பண்ண நாட்களிலே அந்த பொல்லாத ஆவிகள் இந்த ஜனங்களுடைய கண்களை என்னாக்கி வச்சுட்டான், குருடாக்கி வச்சுட்டான். ஆமாங்க. அதனால அவங்களுக்கு என்னது,
அந்த உலகத்துக்குரிய காரியங்களையே பார்த்து கொண்டிருக்கிறாங்களே தவிர தேவனுடைய திட்டத்தை, தேவ தரிசனத்தை, தேவ வெளிப்பாடுகளை அறியாதபடினாலே அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த பாவத்தை விட்டு விலகி வெளியில வர முடியாதபடிக்கு அவங்க என்ன செய்றாங்க, பாவத்துக்குள்ளாகவே மூழ்கிட்டாங்க. ஆமீன். அதனால இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன செய்யணும், அதுல இருந்து வெளியில வந்துடணும். வாசிங்க. நீடிய பொறுமையா இருந்தாரு. நம்ம நினைக்க கூடாது, நம்ம ஆண்டவர் அது பரவாயில்ல, ஆண்டவருக்கு எக்ஸஸ் பண்ணிடலாம், உபவாசம் இருந்தா சரியா போயிடும். வேற என்னது தேவம் பண்ணா சரியா போய் அப்படிதான் நம்மளுடைய லைஃப் அப்படிதான் காட்டிக்கிட்டே இன்னைக்கு அப்படியே பிரசங்கமே வருது. நீங்க செய்யற எல்லா பாவங்களுக்காக அவர் என்ன செய்தார், பலியானார். நீங்க இனி செய்யற பாவத்துக்கும் ஆண்டவர் என்ன செய்தாரு, பலியாயிட்டா. அதனால நீங்க கடைசி வரைக்கும் நீங்க என்ன செய்யலாம், நீங்க பாவம் செய்யலாம், மீட்கிறவர் உங்களை மீட்டுக் கொள்வார் என்று சொல்லி கவனம். அப்படிப்பட்ட துருபதேசங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறபடினா நீங்களும் நானும் வேதத்தின்படி நாங்கள் தான் என்ன செய்யணும், நியாயாதிபதிகள். நம்மை நாமே நீதி செய்து கொள்ளுங்கள். நீதி என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யணும், நமக்கு நாம தான் நீதிபதி. இல்லையா? நம்ம தவறு செய்யாதபடி பாதுகாத்துக்கணும். ஆகவே அவர்கள் பாருங்க, அந்த பொல்லாத ஆவி என்ன செஞ்சுட்டான், நாட்களிலே நீடிய பொறுமையோடு கவனம் காத்திருந்தவர்கள் மனம் திரும்புவார்களா? புரியுதா? மனம் திரும்புவாங்களா? மனம் திரும்புவாங்களா? எப்படியாச்சும் ஏதோ ஒரு வகையில். அதுதான் இன்றைக்கு வரைக்கும் என்னது, தேவாலயம் திறக்கப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன? என்னது, மனம் திரும்பும்படி. கடந்த நாட்களிலே இஸ்ரவேலின் ஜனாதிபதியாகிய பிரதம மந்திரி யாரு, பேர் என்னது, நத்தானியா. பெஞ்சமின் நத்தானியல். அவர் சொல்லுகிறார், இந்த ஸ்டோரி எல்லாம் எழுதி உங்களுக்கு எல்லாம் அனுப்பியிருந்தேன் நினைக்கிறேன், ஸ்டேட்டஸ்ல அனுப்பியிருக்கேன் நினைக்கிறேன். அனுப்பிட்டு அவர் சொல்லுகிறார், இந்த யுத்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாக ஒரு அமைச்சர். அவர் பார்த்தோம் எனக்கு பயமா போயிட்டு. இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்ட என்ன நடக்கும், முழு ஜனங்கள் ரட்சிக்கப்பட்ட என்ன நடக்கும், அவர் வருகை. அதுக்கு பிறகு டைம் எடுக்காது, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கலாம் ஜாலியா. இல்லையா? அவன் ஒரு பக்கம் சந்தோஷம், நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறான். இரண்டாவது பக்கம் என்ன நடக்கிறது, ஆயத்தம் இல்லாத ஜனங்களை என்ன செய்யணும், ஆயத்தப்படுத்தணும். இப்படியே இருக்கக்கூடாது, ரோட்டு போட்டோம்னு சொல்லி நம்ம ரோட்டை பற்றியே சொல்லிக்க கூடாது. இந்த ரோட்ல அநேக ஜனங்கள் வர வேண்டும். அப்ப அது எல்லாவற்றுக்கும் நான் அப்படித்தான் யோசிக்கிறேன். எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் அந்தந்த காலத்தை வைத்திருக்கிறார். ஆகவே கீழ்ப்படியாக போனவர்கள் 8 பேர் மாற்றம். 8 பேர். 8 எதை குறிக்கிறது, ஆரம்பத்தை குறிக்கிறது. இல்லையா? 7 என்னது, சம்பூர்ணமும் என்னது, 7வது நாள் என்னது, ஓய்வு. 7ஆம் நாள் ஓய்வா இருக்கிற நீங்க 8ஆம் நாள் என்ன செய்யணும், புதிய ஆரம்பம். அப்ப இயேசு யாரு, புதிய ஒரு ஆரம்பம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. வாசிங்க. அந்த பேழையிலே 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினால் காக்கப்பட்டார்கள். ஆகவே இந்த உலகம் கடைசி காலங்களில் நடக்கிற சம்பவங்களை குறித்து அன்றைக்கே யாரு உதாரணத்துவமாக யாரு, நோவா இருந்திருக்கிறார். அதை அப்போஸ்தலராகிய பேதுரு என்ன செய்திருக்கிறார், அதை ஆராய்ந்து பார்த்திருக்கார். இங்கே நமக்கு பெருசா ஒன்றும் தெரியல, ஆனால் பேதுரு என்ன செய்திருக்கிறார், நோவாவை குறித்து. ஏன்னா நோவா யாரு, பிற்காலத்தில் யாரு, பேதுரு என்ன செய்தான், நோவாவை போல என்ன செய்தாரு, ஒரு பெரிய சபையை உருவாக்கினார். அப்ப அந்த பெரிய சபையை உருவாக்குற பொழுது எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள பிரவேசித்தார்கள், 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு என்ன செய்தார்கள், சபையிலே என்ன செய்தார்கள். நோவாவுடைய பேரில் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க, அவங்க குடும்பம் மட்டும். இன்றைக்கு நீங்கள் யோசிக்க, நம்ம குடும்பத்துல நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனே, என் கணவன் எப்பொழுது ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி நீங்க எங்க நிக்கணும், திறப்புடன் நிக்கணும். நோவாவை போல நிக்கணும். என் கணவன் எப்ப ரட்சிக்கப்படுவான், என் மனைவி எப்ப ரட்சிக்க, என் பிள்ளைகள் எப்பொழுது ரட்சிக்கப்படுவான், எப்ப நான் குடும்பமாக குடும்பமாக சபைக்கு வர வேண்டும். நான் சங்கருக்கு அடிக்கடி நான் சொல்லுகிறேன், உங்க பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு வாங்க, காலம் செல்லாது, ஆபத்தான காலம், வாலிப பிள்ளைகள். அதனால என்ன செய்யணும், குடும்பமா என்ன செய்ய வேண்டும். எப்படி நோவா தன் குடும்பங்களை என்ன செய்தானோ சேர்த்துக் கொண்டான், அதுபோல நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டும். சபைக்கு அதுதான் அங்கே பெரிய ஒரு காரியம். அதனால எச்சரிக்கை. எபிரேயர் 11:7 வாசிங்க மகள். விசுவாசத்தினாலே தற்காலத்திலே காணாதவர்கள் தெரியாது.
மழை வருதுன்னா என்ன நினைக்குது? இப்ப நம்ம மழை வருதுன்னா கொடையை கொடுப்போம். விசுவாசத்தினாலே விசுவாசம். தேவனுடைய வார்த்தைக்கு மறுவார்த்தை இல்லை சொல்லுங்க. அதான் விசுவாசம். தேவன் ஒரு காரியத்தை உங்களுக்கு இங்க வெளிப்படுத்தினால் அதை விசுவாசிக்க வேண்டும். அதுதான் விசுவாசம். சும்மா விசுவாசம் விசுவாசம் சொல்லிட்டு விசுவாசத்தை பெரட்டிடக்கூடாது. ஆமா இல்லையா? இங்க விசுவாசம் சொல்லிட்டு அது அப்படியே போய் பெரட்டி விட்டுறது அப்படி இருக்கா? அது அப்படியே செய்ய வேண்டும். ஆமா இல்லையா? விசுவாசத்தினாலே நோவா தன் காலத்திலே அவன் காலத்திலே காணாதவைகளை குறித்து அவனுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. சுனாமின்னா நமக்கு தெரியாது. ஆமா இல்லையா? அப்ப சுனாமி காலத்துல நமக்கு என்னது, ஏதோ ஒண்ணு சுனாமிங்கிறாங்க, அது என்னமோ வருதுன்னு சொல்லிட்டே இருந்தோம். ஆமா இல்லையா? ஆமென். அந்த மாதிரிக்கு காணாதவைகள், தெரியாதவைகள், அனுபவம் இல்லாதவைகள். ஆமா இல்லையா? ஆனால் விசுவாசத்தின் கண்களினாலே அவர் எதையோ பார்த்து ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறார். அதை நம்ம அப்படியே செய்கிறோம். அப்ப நமக்கு ஏதோ ஒரு ஆபத்து வருகிற பொழுது ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறதுக்கு ஏதோ ஒரு ஆலோசனை கொடுத்தா, ஐயோ அது எனக்கு தெரியாது நம்ம நினைக்க கூடாது. நம்ம அதுக்கு என்ன செய்ய, நம்மை பழக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்காக நம்ம பிரயாசப்படும். அதற்காக நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை நம்ம செய்ய வேண்டும். ஆமா இல்லையா? இப்ப வேலைனாலே என்னன்னு தெரியாது. முதல் செய்யணும் ஆண்டவர் வேலை செய்யணும் அவன் யோசிச்சிருப்பான். இப்போனா நமக்கு தெரியும். ஆமா இல்லையா? ஆமா. இப்ப நமக்கு ஏதாச்சும் ஒண்ணு சொன்னா என்ன செய்வோம்? ஏதாச்சும் ஒரு மாடல் இருக்கு, அதை பார்த்து நம்ம செஞ்சிடலாம். ஆனா அன்னைக்கு என்ன இல்லை, ஒன்று மாடலே இல்லை, ஒண்ணுமே இல்லை. செய்யுங்கன்னா என்ன பேரைனாலே என்னன்னு தெரியல. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பேரைன்னு கேட்டு பாரு. ஆமா இல்லையா? அப்ப நீ செஞ்சாதான் அது பேரை, அது வரைக்கும் அது என்னது, அது ஒண்ணுமே இல்லை. அப்ப பாருங்களேன், வாசிக்க மகன். விசுவாசத்தினாலே நோவா காணாதவைகளை குறித்து ஆண்டவர் சொல்லி பேசுகிறார். அவன் நீதிமான், அவன் சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன். அவன் கூப்பிட்டு வச்சு பேசுகிறார். நோவா, நான் இந்த ஜனங்கள் எல்லாம் பாவம் சொன்னா ஜனத்தை அழிக்க போறேன், அதனால பெரும் மழை வரப்போகிறது, மழையோடு கூட என்னது பூமி எல்லாம் அப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு அவன் என்னமோ என்னது என்னவா இருக்கும் நல்லங்கிறாரு, இது வரும் இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு என்ன செய்யறாரு யோசிச்சுட்டு தாமதிக்கல. சொல்லுங்க, ஆண்டவர் சொன்னோன்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, யோசிச்சுட்டு பேசாம தூங்குறது. தாமதிக்கவில்லை, காரியத்தை ஆரம்பிக்கிறாங்க. என்னது ஆரம்பம். ஒரு புதிய ஆரம்பம், தன்னையும் தன் குடும்பத்தை மீட்டுக் கொள்ளும்படியாக ஒரு புதிய ஆரம்பத்தை கொண்டு வருகிறார். அது வரைக்கும் பூமி எப்படி இருந்தது, நிலைவரமாய் இருந்தது, ஓய்வாய் இருந்தது. 7 நாள் ஓய்வா இருப்பது போல எப்படி இருந்தது, எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படியே இருந்தது. இப்ப தேவனால என்ன செய்ய முடியல, பாவம் பெருக 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 என்ன ஆயிட்டு, விசுவாசுடைய அக்கிரமங்கள் அதிகரித்ததுனால ஜனங்கள் என்ன செய்தார்கள், மிகவும் கொடூரமா வந்துட்டாங்க. 24 மணி நேரமும் என்னது, பிசாசின் தொல்லைகள், விபச்சாரம், வேசித்தனம், இப்படி அருவருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் செய்யறாங்க. மனுஷனோட ஆணோட, பெண்ணோட, மிருகங்களோட, இப்படி பயங்கரமா எப்படி இருக்கும் ஆண்டவர். இந்த சரீரை எவ்வளவு பயங்கரமான, எவ்வளவு பரிசுத்தம் உள்ளது. அவர் சாடையா அவருடைய சாயலாய் உண்டாக்குன இந்த சரீரம் இப்படிப்பட்ட கேடு கட்ட காரியங்கள்லாம் செய்யறதுனால அவர் சொல்லுங்க, நான் மனஸ்தாபப்படுகிறேன். ஏன்னா அது என்ன நடக்குது, உங்க பிள்ளைகளோட தவறு செய்யணும், அந்த தவறு அந்த பெற்ற தாயுடைய கற்பத்திலே அந்த வேதனை உண்டாகும், தகப்பனுடைய மனதிலே போராட்டம் உண்டாகும். என்னுடைய வித்தினால் பிறந்த பிள்ளை என்னுடைய காரியத்தை செய்யவில்லையே என்று சொல்லி அந்த தாய் தகப்பனுக்கு என்ன உண்டாகும், ஒரு பயங்கரமாக இருக்கும். சொல்லுவாங்க, ஐயோ இந்த பிள்ளை இதுக்கு இருந்தா என்ன, செத்தா என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு குடும்பத்தை ஐயோ அப்படின்னு சொல்றாங்க. அதுபோல தேவனால என்ன செய்ய முடியாது, ஏதாவது ஒரு வகையில் என்ன செய்வோம், கொஞ்சம் பேராவது என்ன செய்வோம், மீட்டெடுத்துருவோமே அப்படின்னு சொல்லிதான் ஆண்டவர் நோவாவிடத்துல சொல்றாரு. இப்படி நடக்கிறதுனால நீ என்ன செய்ய வேண்டும், ஒரு பெரிய ஒரு சபையை போல ஒரு என்னது, ஒரு வேலையை உருவாக்கு. அந்த வேலை சாதாரணமா உருவாக்கப்படவில்லை, அந்த வேலை மிகவும் பக்குவமாக ஒரு சபை சத்தியத்திலே நிலைத்திருப்பது போல அந்த பேலை ஆனதை அவர்கள் அந்த பெரும் வெள்ளத்திலே அந்த பேலை என்ன செய்யப்பட வேண்டும், பாதுகாப்பா மீட்கப்பட்டு இந்த வெள்ளம் எல்லாம் முடிந்த பிறகு அது நிறைவாய் பூமியிலே வந்து மீண்டும் என்ன செய்ய வேண்டும், தன்னிடத்துக்கு வர வேண்டும். அது எந்த அளவுக்கு யோசித்து பாருங்க, அது எவ்வளவு அழகா பிளானிங் பண்ணியிருப்பாங்க. ஆமா இல்லையா? வாசிப்பாங்க, குறித்து பெற்று
பயபக்தி உள்ளவனாகி பாருங்க. தேவன் ஒரு காரியத்தை சொன்னோன்னு என்னது ஏனோ தானோன்னு செஞ்சிடக்கூடாது. ஆமே, எல்லாம் பயபக்தியா செய்யணும். காணிக்க கொடுக்கிறது பயபக்தியா இருக்க வேண்டும், தசமபாகம் கொடுக்கிறது பயபக்தியா இருக்கணும், சபைக்கு வருவது பயபக்தியா இருக்கணும். இன்றைக்கு காலையில கூட நான் யோசித்தேன், இன்றைக்கு ஆராதனை எப்படி இருக்கும்னு பார்த்தால், இன்றைய ஆராதனை அநேக ஆராதனை என்ன செஞ்சிடறீங்க, மிஸ் பண்ணிடுறீங்க, பாதியில வர்றீங்க. ஆமே, அப்படி இருக்கக்கூடாது. முழு ஆராதனையில நீங்க என்ன செய்ய வேண்டும். ஆமாம்மா, இன்றைக்கு சபைக்குள்ள இப்படிப்பட்ட சத்தியங்கள் வருவது குறைவாயிடுச்சு. அப்படி இருக்கக்கூடாது. உங்களை கண்டித்து உணர்த்தி உங்களை என்ன செய்ய வேண்டும், சரியான பாதைக்குள்ளே கொண்டு போகணும். ஆமாம் இல்லையா? ஏன்னா ஒரு வருகிற நேரம் நமக்கு தெரியாது என்று சொல்லப்படுகிறது. ஆமாம் இல்லையா? அவசியமாக எச்சரிப்பு பெற்று தன் குடும்பத்தை என்ன செய்யறான். எந்த வார்த்தை இங்க வருது? குடும்பத்தை பாதுகாப்பது அல்ல, அவன் குடும்பத்தை மீட்பது அல்ல. அங்கே ரட்சிப்பு என்கிற வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கே அங்கே எழுதி வைத்திருக்கிறார் மோசே மூலமாக. ஆமாம் இல்லையா? மோசே இதை எழுதுகிற பொழுது மோசே என்ன எழுதியிருப்பாரா இருக்கும், அந்த ஜனங்களை பாதுகாப்பு இல்லை, நீ பாதுகாப்பு எழுதாத. ஆமே, வேற என்ன சொல்லியிருப்பாரு, காப்பாற்றினார் இல்லை அப்படின்னு எழுதாரு. இது பிற்காலத்தில் இருக்கிற ஜனங்கள் ஆமே இதை வாசிக்கிற பொழுது ரட்சிப்பு எங்கிருந்து வருகிறது, ஆமே இயேசுவிடத்திலிருந்து வருகிறது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கே அந்த வசனத்தை அங்கே என்ன செய்றாரு, அங்கே எழுதுகிறார். எபிரேயருக்கு 11:7 எழுதுகிற பவுல் அதை எப்படி எழுதுகிறார், ராசிமகன் தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு. இந்த காலை வேளையில வந்திருக்கிற நீங்களும் நானும் நம்ம அப்படியே அசதியா இருக்கக்கூடாது. முதலாவது என்ன செய்ய வேண்டும், நம்முடைய குடும்பத்தை என்ன செய்ய வேண்டாம், நடத்த வேணும். கணவன் மனைவிகள் எல்லாரும் கடந்த நாட்களில் ஒரு பாஸ்டர் சொன்னார், மற்ற நாள்லாம் பேசாமல் இருப்பான், ஞாயிற்றுக்கிழமை தானே கொஞ்சம் வெளியில போயிட்டு சாப்பிட்டு வந்து ஒரு நாள் எப்பயுமே செய்வாராம். ஒரு நாள் என்ன செஞ்சார், கத்தி எடுத்துட்டாங்க, வெட்ட. நான் சொல்லிப்பேன் நினைக்கிறேன், இங்கே நடந்த சம்பவம் இங்கே தான் நடந்துச்சு. வெட்டு கத்தி எடுத்து வந்துட்டாங்க. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, வெட்டு, நீ என்னை வெட்டு, நான் பரலோகத்துக்கு போயிடுவேன். ஆனால் நீ வெட்டுன நீ எங்கே போவ, போலீஸுக்கு போயிட்டு அதுக்கு பிறகு எங்கே போவ, நரகத்துக்கு போவேன்னு சொல்லிட்டு கோபத்தில் ஒரு நாள் அப்படி பேச மாட்டாங்க, பேசாமல் வந்துட்டாங்க. வந்து சபையில் உட்காந்து பேசாமல் இருக்காங்க. ஒரு நடுக்கம் தானே, எப்படிலாம் திருப்பி வீட்டுக்கு போகிறது, நம்ம இப்படி கொஞ்சம் வீராப்பா பேசிட்டோமே நல்லா யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டு ஆராதனை வந்து திரும்பி பார்த்தா பின்னால் அவங்க புருஷன் வந்து உட்காந்துருக்காங்க. ராமின் சொல்லுங்க, பிரச்சனை நான் மாதிரி இல்லையா? நீங்க மௌனமா இருக்கிற வரைக்கும் என்ன செய்ய முடியாது, அந்த பிசாசை விரட்ட முடியாது. நீங்க ஒரு நாளைக்கு ரிவெஞ்ச் எடுத்தாதான் என்ன செய்ய முடியும். அதுக்கு பிறகு குடும்பமா வந்து அதுக்கு பிறகு பெரிய ஆசீர்வாதமா மாறிட்டாங்க. ராமின் சொல்லு. அதனால குடும்பங்கள் இந்த நாட்கள் அப்படியே அப்படி இருக்கக்கூடாது. நீங்க ஒவ்வொரு நாளும் நோவாவை போல என்ன செய்யணும், நிற்கணும். எங்க நிற்கணும் பாருங்க, இந்த வசனத்தை வாசிக்கிறே, கர்த்தரவனை உள்ளே விட்டு என்று சொல்லுங்க. அப்ப என்ன செஞ்சுப்பாரு, இல்லாண்டவரே இல்லாண்டவரே அந்த வாராங்காண்டவரை, சின்ன பிள்ளை தூக்கிட்டு வாராங்காண்டவரை, அவர் அந்த தூரத்தை வர கொஞ்சம் இன்னும் காலம் முடிஞ்சிட்டு நிறைவேறிட்டு ஆமே சபை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய நேரம் வந்துட்டு இனி என்ன செய்ய முடியாது, கடைசி நேரத்தில் என்ன செய்ய முடியாது. மற்ற 25ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுது, 5 ஸ்திரீகள் என்ன செய்தார்கள், ஆமே என்ன செய்தாங்க, என்னது அவங்க என்ன செஞ்சாங்க, வந்தாங்க சபைக்கு வந்தாங்க, ஆமே சத்தியத்தை கேட்டாங்க. ஆனால் ஆமே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் விசேஷ அபிஷேக நாட்கள் எல்லாம் வந்து என்ன செஞ்சாங்க, அசதியா இருந்தாங்க. கடைசியில ஆமே அவர்கள் என்ன ஆயிட்டு, வருகையிலே அவர்களால் போகக்கூடிய என்னதில்லை, ரட்சிப்பு இல்லை, ஞானஸ்தானம் இல்லை, அபிஷேகம் இல்லை. அதனால அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள், கதவு மூடப்பட்டது, வெளியில இருந்து என்ன செய்தார்கள், கதறிக்கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்படுறாங்க. இந்த நாட்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இந்த உலகம் ஆதாயப்படுத்துகிறது. இந்த உலகம் ஜனங்களை என்ன செய்து தம் வசப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த லௌகீக உலகம் தன் வசப்படுத்துகிறது. வாலிப பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை எல்லாம் தம் வசப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. நைட்டு முந்தான் நான் ஒரு வீடியோ பார்க்குற, ஒரு சின்ன பையன், ஒரு 6-7 வயசு பையன் இந்த இது என்ன ஃபோனே பார்த்து அவனால் என்ன செய்ய முடியல, அந்த கை ரெண்டு என்ன ஆயிட்டு அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கு. என்ன செய்வது, அப்போ பெற்றோர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நிறைய உலகத்தின் பிரகாரமாக பெரிய படித்தவர்கள், கல்விமான்கள் சில ஆலோசனைகள் கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. சும்மா அந்த வேதம் பிரசங்கம்னே கேட்காங்க. பிரசங்கம் ஒன்றும் பைபிள் ஸ்டடி ஏதாச்சும் கேளுங்க, வேதத்தின் மற்றபடி பிரசங்கத்தை கேட்டு அந்த ஸ்டேட்டஸில் போட்டு அதெல்லாம் வேணும். நிறைய பேர்
பிரசங்கம் தவறாக போகிறோம்னா அவங்க பார்ப்பாங்க இந்த பிரசங்கத்தை யார் குத்துறாங்க பார்த்துன்னு அதை போகுது. இங்கே யாரையும் குத்துறதுக்கு யாரையும் வெட்டுறதுக்கு இல்லை. இந்த வசனங்கள் உங்களை தான் முதலாவது சீர்படுத்தும். ஆமாம் இல்லையா? அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அந்த உலகத்தில் ஒரு சிஸ்டர் சொல்கிறாங்க, பிள்ளைகளுக்கு சாப்பாடு எப்படி கொடுக்கணும், அவங்களை என்ன இப்படி இதெல்லாம் நான் இதெல்லாம் பார்த்து சில காரியங்களை என்ன செய்வேன், நான் உங்களுக்குலாம் அனுப்பி வைக்கிறது. ஏன்னா சில நேரங்கள் நம்ம என்ன செய்ய வேண்டும், எல்லாவற்றையும் என்ன செய்ய வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் இல்லையா? சும்மா ஜெபம் பண்ணியே பிள்ளை சாப்பிட வைக்கிறது, ஜெபம் பண்ணியே பிள்ளையை தூங்க வைக்கிறது, இது என்ன நம்ம ஆண்டவர் என்ன இதாக வச்சிருக்கிறாரு? என்னது அந்த பிள்ளைகளை வச்சு பார்ப்பாங்க, பராமரிப்பாங்க. அது என்னம்மா இங்கிலீஷில் சொல்லுங்க, டேக் கேர். தமிழில் சொல்லுங்க, அசியமா இல்லை, தமிழில் சொல்லுங்க. என்னம்மா பால்வாடி. நம்ம ஆண்டவர் பால்வாடி வச்சுக்கிட்டு நம்ம பிள்ளைகளாம அன்னைக்கு இவனுக்கு ஸ்டடி கொடுத்தேன். ஜெபிக்கிறியா? பைபிளாக வாசிக்க எல்லாத்துக்கும் சொல்கிறேன், எல்லாருக்கும் தான் சொல்கிறேன். சும்மா நிற்கக்கூடாது, எல்லாம் நல்லா வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும். பல மணி நேரம் ஜெபம் பண்ணி தான் இந்த இடத்துல நிற்கணும். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உங்களை போல என்னது பேய் பயன்படுத்துகிறார். அதனால நல்ல எல்லாருமே தான் சொல்கிறேன், ஜெபத்தில் எல்லாம் தனித்திருக்கணும். ப்ளீஸ் உங்களால் முடிந்த அளவு என்ன செய்யணும், 1 மணி நேரம் ஆகுது. அப்போ இதெல்லாம் சொல்லிட்டு நான் தற்சமயம் எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் தான், அவருக்கு சும்மா இதில் போட்டுருந்துச்சு, ஸ்டேட்டஸை இதில் போட்டுருச்சு, பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் சொல்கிறாரு, அவன் அம்மா அப்பா சபையாரை பார்த்து சொல்கிறாரு, இந்த புள்ள உங்கள் பிள்ளைன்னு தூக்கி கொண்டுட்டீங்களே, அது உங்கள் புள்ள இல்லை, அது ஆண்டவருடைய புள்ள. உங்களை நம்பி ஆண்டவர் செஞ்சுருக்கு. நீங்கள் வாடகை தாய் தகப்பேன், நீங்கள் யாரு ஆண்டவர் கொடுத்துருக்காரு, அந்த பிள்ளை நீ வளன்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும், மோசையை வளர்த்த மாதிரி வளர்த்து கொடுத்துட்டு பேசாமல் இருக்கணும். ஆமாம் இல்லையா? அந்த பிள்ளைகளை கணக்காக என்ன செய்யணும், வளர்த்து அந்த வளர விடணும். புரியுதுதா? இப்போ நீங்கள் வளரவே விட மாட்டேங்கிறீங்க, பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ணுறீங்க. அப்போ அந்த பிள்ளைகள் என்ன செய்துங்க, அந்த கண்ட்ரோல்னஸ்னால அதுக்கு என்ன செய்துங்க, இப்போ ஒரு இப்படி அழுத்தி வச்சுக்கிட்டே இருந்தால் என்ன நடக்கும், விட்டா என்ன செய்யும், தெரிப்பட்டு ஓடி போயிடும். அது மாதிரி இன்னைக்கு பிள்ளைங்களோட வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்றீங்க, கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்காக அப்படியே தலையை வச்சு அப்படியே நசுக்கக்கூடாது. அவங்க சிந்தை, அவங்ககிட்ட செயல், அவங்ககிட்ட கேட்கணும், அவங்ககிட்ட பேசணும். நீங்கள் அவங்க பிள்ளைகளோடு நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் பிள்ளைகள்கிட்ட நீங்கள் படிக்க வேண்டிய விஷயம் அநேக இருக்கு ராமேந்திரன். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற விஷயங்களை என்ன செய்யணும், வீட்டில் ஆராயணும், உட்காரணும், பேசணும். ஸ்கூலில் என்ன நடந்துச்சு, வேலை தரத்து என்ன நடந்துச்சு, அப்படி எல்லாம் பேசணும். நமக்கு பேச நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனால் பேச மாட்டோம். என்ன செய்யறது, செல்போன் கம்பெனிக்கு தான் ஜெபிக்கணும். ஆமாம் இல்லையா? எல்லா வீட்டில் ஒரு செல்போனை வச்சுக்கிட்டு என்ன செஞ்சிடறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படிக்காக என்ன செய்தான், வேலையை உண்டு பண்ணினான். உன் வீடு என்னவா இருக்க வேண்டும், ஒரு பேழையா இருக்கணும். ஆமென். உன் குடும்பம் என்னவா இருக்கணும், பேழையிலிருந்து தேவனை ஆராதிக்கிறார்கள். அது தப்பிக்கப்படும்படியாக நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய இடமாக இருக்குது. ஆகவே உங்கள் ஒவ்வொரு வீடுகளையும் இன்றைக்கு நீங்கள் நினைங்க, அது ஒரு பேழையாக இருக்கிறது. ஆமென். நீங்கள் பாதுகாக்கப்படும்படி தான் தேவன் என்ன செய்திருக்கிறான், ஒரு பேழை, ஒரு குடும்பத்தை, கணவனை, மனைவியை, பிள்ளைகளை உருவாக்கி. ஆமென் ஆமென். நாம் எப்படி அந்த 8 பேர் மீட்கப்பட்டார்கள், அதுபோல கர்த்தர் என்ன செய்கிறான், உங்களை மீட்கப்படும்படி தான் உங்களுக்கு வீடு, வாடகை வீடு அப்படியே எல்லாம் கொடுக்கறது. காரணம் கேட்டால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும். ஆமாவே இல்லையா? அதனால வாசிப்பாங்க, விசுவாசத்தினாலே நோவா தன் காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனான. தேவ வார்த்தை கேட்க 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 உங்களுக்கு என்ன உண்டணும், முதல் பயம் வரணும். ஆமே. 2வது தான் பக்தி. ஆமே. இப்படியெல்லாம் நடக்கும். நீங்க நினைக்கிறது ஆண்டவர் பேசினார், மகளே மகனே நீ கவலைப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இதுதான் நமக்கு ஆசை. எச்சரிப்பின் வார்த்தை வந்தால் நம்ம அது ஆண்டவர் கனவு, நீ யாரு கனவு கண்டியே, அது எல்லாம் அப்படி கனவு வரும்ல. நானே சொன்னேன், என்ன எனக்கு தரிசனமும் வேணாம், சொப்பனமும் வேணாம், கனவும் வேணாம், இது என்ன சம்பந்தமே இல்லாமல் ஓடுறோம் குடிக்க வாங்கலாம். என்ன சொல்கிறேன், என்ன நினைக்கணும், ஊழியக்காரங்களுக்கு நல்ல ஸ்பெஷலுங்க அப்படின்னு. அதெல்லாம் என்னைக்கோ ஒரு நேரம் எங்கேயோ ஒரு இடத்துல அப்படி போகுமே ஒழியும், மற்றபடி செத்தவங்க போனவங்க வந்தவங்க வந்து நம்மளை உயிரையும் வாங்கிட்டு இருக்கிறாங்க. வந்தாரு எங்கள் பாட்டிக்கு, எங்கள் பாட்டு கனவுல வந்தாலும் எல்லாம் சொல்லுவாங்க, ஐயோ எங்கேயோ ஒன்று தூக்க போகுது அப்படின்னு. சரியா? தன் குடும்பம் ரட்சிப்பதற்காக சொல்லுங்க, என் குடும்பம் ரட்சிக்கப்படும்படி
என் வீட்டை நான் ஒரு பேழையாக மாற்றுவேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும், சுற்றிலும் ஆபத்து இருக்கிறது. என்றைக்கோ வெள்ளம் வந்து என்ன செய்யும், உன் பிள்ளையை கொண்டு போயிடும். வெள்ளம் வந்து என்ன செய்யும், ஆமே, உன் சொத்துக்களை கொண்டு போயிடும். வெள்ளம் வந்து என்ன செய்யும், எல்லாம் அழிக்கும். வெள்ளம்னாலே அழிக்கிறது, அப்போ அழிக்க தானே வாரம். அதனால நீங்க என்ன செய்ய வேண்டும், பாதுகாக்கப்படணும். எப்படி பாதுகாக்கப்பட முடியும்? தேவ பக்தியோடு தேவன் சொல்லுகிற காரியங்களை செய்யறோம்னா நம்ம என்ன செய்யணும், நம்ம என்ன செய்ய வேண்டும், வேதத்தை என்ன செய்ய வேண்டும், தேடி வாசிக்க வேண்டும். ராமன் சொல்லுங்க, வேதத்திற்கு மகத்துவங்களை அறிந்து கொள்ள வேண்டும். அம்மா இல்லையா, வேதத்தை வாசிக்க வேண்டும். அதற்கு உடன்பாடாக என்ன செய்ய வேண்டும், ஆவியின் அபிஷேகத்தை பெற்று நீங்கள் வேதத்தை வாசிக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவரோடு உங்களுக்கு என்ன உண்டாகும், ஒரு பெரிய ஒரு கனெக்ட் ஒன்று உண்டாகும். நாட்களிலே நோவாவெல்லாம் என்ன செஞ்சாங்க, பேசினாங்க ஆண்டவர். அப்போ இப்போ என்னது, வார்த்தை என்னவாயிட்டு, நமக்கு என்னவாயிட்டு, புத்தக வடிவா வந்துருச்சு. இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் எதவாக இருக்க முடியும், கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆமாம் இல்லையா? கிறிஸ்துவ அன்பாய் பேசுவார், கண்டிப்பார், உணர்த்துவார். இதெல்லாம் நம்ம வேதத்தை நம்ம அறியாம நம்ம ஜெபம் பண்ண என்ன ஜெபம் பண்ணுவோம், ஓரெல்லாம் நம்ம சாதாரணமாக ஜெபம் பண்ணுவோம். வேதம் இருந்துச்சு சொன்னா அந்த வசனம் என்ன செய்யும், நம்ம என்ன செய்யும், பிதாவோடு நம்ம என்ன காரியங்களை பேச வேண்டும் என்பதை அது நமக்கு கற்றுக் கொடுக்கும். ஆமாம் இல்லையா? நாம பிதாவோட எல்லா விஷயத்தையும் நம்ம என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. அவர் மேல இருக்கனால பிரசங்கில இதில் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் உங்களுடைய ஜெபங்களை நீங்கள் சுருக்கமாக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆமாம் இல்லையா? ஸோ அதனால தன் குடும்பம் ரட்சிக்கப்படும்படி பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே நீதிக்கு சுதந்திரவாளியான அவ்வளவு பேரும் என்ன செய்யப்பட்டாங்க, ஆக்கினைக்குட்படுத்தப்பட்டாங்க. கவனமாக இருக்க வேண்டும். இந்த நாட்களிலே நமக்கு நோவாவுடைய இருதயம் நமக்கு வேண்டும். ஒரு அமைச்சர் தானும் தன் குடும்பமும் மாத்திரமல்ல, தன்னை சார்ந்த ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும், நாமே என்ன செய்ய வேண்டும். ஒரு ஏதாச்சும் நடந்த கடந்த காலங்களிலே ஆமை கேரளாவில் ஒரு பெரிய ஒரு விபத்து நடந்துச்சு தெரியுமா? போன வருஷத்துல எவ்வளவு பயங்கரமா இருந்துச்சு. இரவு போய் படுக்கிறாங்க, காலையில ஒருவருமே என்ன இல்லை, உயிரோடு இல்லை, எல்லாம் அழித்து கொண்டு போயிடுச்சு. பெரும் வெள்ளம் வந்து என்ன செஞ்சு பயங்கரம். குடிக்கிறமே தண்ணி பொல்லாது நோய் இல்லையா, அந்த தண்ணி பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கும். அதே அது என்னவாயிருக்கு, மழையாக வந்துட்டா போய் ஆடுவோம், மலையில் நின்று இப்படி ஆடுவோம். ஆமாம், அப்புறம் சாரலாய் வந்துட்டு அதுக்கு ஒரு பாட்டு பாடி ஆடுவோம். ஆமாம், அதுவே வெள்ளமாக வந்துச்சுன்னா வெள்ளம் வெள்ளம் வெள்ளம்னா தண்ணி தான் மலையாளத்தில். இது வெள்ளம் வந்துச்சுன்னா அவ்வளோதான், கொள்ளம் தான். ஆகவே நம் குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும் அமைச்சர். ஆகவே நாமே இன்னொரு காரியத்தை சொல்லி நான் படிக்கிறேன். யோவான் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்கு, அதை வாசிப்போம். எல்லாம் சேர்ந்து வாசித்து இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் திடப்படுத்துகிறார். நம்ம எல்லாரையும் ஆண்டவர் திடப்படுத்துகிறார். யோவான் 7ஆம் அதிகாரம் 37 வாசிப்போம். பண்டிகை கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்றார். எப்படி நோவா பேழையின் வாசலிலே நின்றது போல இயேசு நின்று சத்தமிட்டார். அப்படின்னா எப்படி இருக்கும், எவ்வளவு அங்கலாய்ப்பா இருந்திருக்கும். 3.5 வருஷம் ஊழியம் செய்த இயேசு கடைசியாக அந்த பண்டிகை தான் கடைசி பண்டிகை. அதோடு அவர் என்ன செய்ய போகிறார், சிலுவை மரணத்துக்கு போகிறார். ஆமாம் இல்லையா? ஆனால் வேதம் சொல்லுகிறது பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாள். ஆமென் ஆமென். அந்த பிரதான அந்த ஓய்வு நாளிலே ஆண்டவர் என்ன செய்கிறார், அடுத்த காரியத்தை நிறைவேற்ற வேண்டும். ஆமென். இன்னொரு காரியத்தை நான் நிறைவேற்றி முடிக்க வேண்டும். இது முடிவல்ல, இன்னொரு புதிய ஆரம்பம் ஒன்று இருக்கிறது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரா, சத்தமிட்டு என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா எந்த அளவுக்கு என்னது இருதயம் எவ்வளவு பாரமா இருந்திருக்கும். ஆமா இல்லையா? அதுதான் சொல்றாரு. பாருங்களேன், அமைதியாக இல்லை, சத்தமிட்டுன்னா எப்படி இருக்கும் பாருங்க. எங்க நின்று பாருங்க, எல்லா ஜனங்களும் பார்க்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் சத்தமிட்டு, ஒருவன் தாகமா இருந்தால்
வல்லவன் என்று சொல்லுகிறார். பாருங்க, அந்த ஜனங்களிடத்திலே ஆண்டவர் ஒரு ரகசியத்தை கொண்டு வருகிறார். இந்த கால வேளையிலே வந்திருக்கிற அருமையான பிள்ளைகள், ஆமே, உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ரகசியத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார், இந்த கால வேளையிலே நமக்கு கொண்டு வருகிறார். ஆமாவே இல்லையா? ஆமே. 4ஆம் அதிகாரத்தில் 13-14 வாசிங்க. யோவான் 10 வாசிங்க. 4:13-14 வாசிங்க. அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிற மறுபடியும் தாகம் உண்டாகும். இந்த தண்ணீர், நாம் குடிக்கிற தண்ணீரில் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரோ குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவன். ஆமா, இப்ப நமக்குள்ள பாருங்க, ஆண்டவர் என்ன செய்கிறார், எதை சொல்லுகிறார் அங்கே? அந்த ஸ்திரீ, ஆமா, பிரஜாதி ஸ்திரீயாகி அந்த யாரு, அந்த சமாரிய ஸ்திரீ என்ன சொல்லுகிறார், நான் எப்பொழுதும் உனக்கு கொடுக்கிற தண்ணீர் என்ன தண்ணீர்? ஜீவ தண்ணீர். என்னத்தை கொடுக்கிறார்? தண்ணீர். எதற்கு உண்மையாய் சொல்லுகிறார்? அபிஷேகத்துக்கு ராமின்னு சொல்லுங்க. இந்த அபிஷேகம் தான் உன்னை என்ன செய்யும்? நித்திய ராஜ்யத்துக்குள் கொண்டு போகும் ராமின்னு சொல்லுங்க. அப்ப பிரஜாதி ஸ்திரீடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு நித்திய ராஜ்யம் இருக்கிறது. அவன் அந்த நித்திய ராஜ்யத்தை பேசும்படி இயேசு கிறிஸ்து யாக்கோபுடைய கிணற்றிலே காத்திருக்கிறார். அந்த ஸ்திரீ ரட்சிக்கப்பட வேண்டும், அவள் மூலமாக ஒரு கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார், அவளோடு சில காரியங்களை பேசுகிறார். பேசிய பிறகு அந்த ஸ்திரீ போய் சொல்லுகிறார், நான் ஒருவரோடு கூட பேசிக் கொண்டிருந்தேன், அவர்தான் மெசியாவா என்று தெரியவில்லை என்று சொன்ன பிறகு அந்த ஜனங்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, இயேசுவை வந்து பார்த்து அதுக்கு பிறகு இயேசு 2 நாள் அந்த புறஜாதி ஜனங்கள் இருக்கிற சமாரியாவிலே அவன் ஊழியம் செய்த அநேக ஜனங்கள் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டார்கள். கரங்களை தட்டி தேவன் ஆகவே இங்கே இஸ்ரவேல் ஜனங்களாகி தன் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், சத்தமிட்டு சொல்லுகிறார், தாகமாய் இருக்கிறவர் என்னிடத்திலே வந்து பானம் பண்ணுங்கள் சொல்லுகிறார். இன்னைக்கு சபைக்கு வருகிற நம்ம என்ன தாகத்தில் இருக்கிறோம்? உலகத்தின் தாகமா? பொருள் வேணும், கார் வேணும், வீடு வேணும், சொத்து வேணும், அது வேணும், இது வேணுங்கிறோம். ஆனால் நாம் ஆமே மீட்கப்படுவதற்கு ஒன்று நமக்கு தேவை, அந்த அபிஷேகம். ஆகவே இயேசு கதறுகிறார், வேதனைப்படுகிறார், சஞ்சலிக்கிறார். ஆமே, சும்மா ஒரு மனுஷன் கத்துவானா? ஒரு மனுஷன் சும்மா கத்துவானா? சொல்லுங்க. நீங்களே ஏதாச்சும் சும்மா கத்துவீங்களா? ஏதாச்சும் விஷயத்துக்கு பாருங்க, அந்த சராசரங்களை உண்டாக்கின தேவனுக்கு ஒப்பான இயேசு கிறிஸ்து வீதியிலே நின்று கத்துகிறார். ரட்சிப்பு எவ்வளவு மேன்மையானது, ஆமாம் இல்லையா? அந்த அபிஷேகம் எவ்வளவு மேன்மையானது, ஆமாம் இல்லையா? மனம் திரும்புதல் எவ்வளவு மேன்மையானது. அப்போ அவங்க மனம் திரும்பாதபடிக்கு அவங்க என்ன செய்யறாங்க? பண்டிகையை கொண்டாடுகிறாங்க. அப்ப ஆண்டவர், இந்த பண்டிகை தான் நான், நீங்கள் கொண்டாடுகிற அத்தனை பண்டிகை நான் தான். ஆமே, என்னை கொண்டாடாதபடி உங்கள் கண்கள் குருடாக இருக்குது. ஆனால் நீங்கள் பாரம்பரியமாக நியாயப்பிரமாணம் கட்டளைகளினாலே இதை செய்து, ஆமே, இது உங்களை உயிர்ப்பிக்காது, இது உங்களை கொல்லும். அதனால நீங்க என்ன செய்ய, மனம் திரும்ப வேண்டும். ஆமாவே இல்லையா? ஆகவே தான் இயேசு அந்த இடத்திலே கதறுகிறார், நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்புங்கள். ஆமே, சில ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், யூதர்களே மனம் திரும்புங்கள், நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று கடைசி நிமிஷம் வராது எல்லாவற்றையும் அற்புதங்களை கண்டார்கள், அதிசயங்களை கண்டார்கள், எல்லாம் கண்டார்கள், பின்னாலே ஓடி வந்தார்கள். ஆனால் பிற்பாடு என்ன செய்தார்கள்? அதை விடல. இன்னைக்கு சபைக்கு வருகிறோம், ஆனால் நம்ம என்ன செய்யலாம்? சிலது விடாதபடி பிடிச்சிருக்கிறோம். ஆமேன்னு உறவு முறையை பிடிச்சிருக்கிறோம், சம்பிரதாயங்களை பிடிச்சிருக்கிறோம், மத நம்பிக்கையை பிடிச்சிருக்கிறோம், மூட நம்பிக்கையை பிடிச்சிருக்கிறோம், வேற என்னது? ஆமே, சில பாரம்பரியங்களை பிடிச்சிக்கிறோம். ஆமா, இதையும் செய்யுது, அதையும் செய்யுது. அவர் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஆமே, 2 படகுல பிரயாணம் பண்ணக்கூடாது. தொழிலுக்கு போனால் தொழிலுக்கு போயிடணும், வேலைக்கு வந்தால் வேலைக்கு வந்து, 2ஐயும் ஒன்றா சேர்க்கக்கூடாது. ஆமா இல்லையா? 2 படகுல பிரயாணம் பண்ணக்கூடாது, 2 எஜமானுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஆகவே தாகமாக இருக்கிறார்கள். சொல்லுகிறார், சத்தமிட்டு ஒருவன், யாரோ ஒருவன், நோவா பார்க்கிற என் குடும்பத்தோடு இன்னும் யாராச்சும் ஒரு குடும்பம், 2 குடும்பம் வரட்டுமே. இந்த ஜனங்கள் எல்லாம் அங்கங்கே போறேன்னு உங்களுக்கு யோசனை வரணும். ஐயோ, இதுல ஒரு குடும்பமாவது, நான் அந்த வீட்டுக்கு வாடகை வந்திருக்கிறேனே, என் நிமித்தம் இந்த வீட்டில் இருக்க ரட்சிக்கப்படணுமே. ஆமே, நான் போய் இந்த கடையில சாமான வாங்குறேன், இந்த முதலாளி ரட்சிக்கப்படணுமே. அம்மாவே இல்லையா? நான் ஒரு வீட்டுக்கு ஒரு காரியத்தை செய்யறேனே, உங்களுக்கு அப்படி ஒரு என்ன இருக்க வேண்டும்?
இந்த நாகமான் வீட்டில் இருந்த ஒரு சின்ன பிள்ளைக்கு ஒரு ஆதங்கம். நாகமான் குஷ்டரோகியா இருக்க பொழுது அந்த பிள்ளை அந்த அவருடைய மனைவியிடத்தில் சொல்லுகிறான், எங்கள் தேசத்திலே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அவரிடத்திலே போனால் அவர் என்ன செய்வார், இந்த வியாதி சுகமாக்குவார். இன்னைக்கு நாம் எத்தனை பேர் ஆண்டவரை அறிவித்துக் கொண்டிருக்கிறோம், எத்தனை பேர் ஆண்டவரை குறித்து பேசிக் கொண்டிருக்கோம். உலகத்தார் பாருங்க, அவங்க என்ன எல்லாம் சாடைகளோடு தெரியுறாங்க. அம்மா இல்லையா? வாசிக்க படிக்கிறேன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்த ஜீவ தண்ணீர் உள்ள. ஓ ஆமென். அப்ப பாருங்களேன், அப்ப எங்க இருக்குது அபிஷேகம்? உள்ளத்துக்குள்ளே தான் இருக்கு, உனக்குள்ளதான் இருக்கு. நீ தான் அனல் மூட்டவனு, நீ தான் அதை என்ன செய்ய வேண்டும், வெளியிலே கொண்டு வர வேண்டும். அவன் இல்லையா? அதுதான் சொல்றாரு. அபிஷேகம் அப்படின்னோன்னு நீங்க நினைக்க எங்கோ போயிட்டு வாங்கிட்டு வர்றது இல்லைன்னு பாஸ்டர் கை வச்சோன்னு ஆமீன் அபிஷேகம் இல்லாட்டி ஏதாச்சும் கொடுத்தோன்னு அபிஷேகம், அது அல்ல, உனக்குள்ளே இருக்கிறது பிராமின். அதனாலதான் மேலே கைகளை வைக்கிற பொழுது என்ன செய்யப்படுகிறது? ஆமீன். சில பேர் மேல கைகளை வைக்கிற பொழுது எனக்கு அந்த உணர்வு வரும். இவர்களுக்கு ஒரு அபிஷேகம் இருக்கு, இவர்களால் அதை என்ன செய்ய முடியல, மேற்கொள்ள முடியாதபடிக்கு ஏதோ ஒரு இருள் அவர்களை என்ன செய்து தடை பண்ணி கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த இருளிலிருந்து வெளியில வந்துட்டா கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்துவார். ஆமீன். அதுதான் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்துல விசுவாசம் இருக்கிற எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து என்ன உண்டாகுமா? ஜீவ தண்ணீர் கொண்டு நீங்க எங்கேயும் போகக்கூடாது. தண்ணியை கொண்டு வந்து ஜெபம் பண்ணிட்டு அது குடிக்கக்கூடாது. இதுதான் தண்ணீர் என்று. அம்மாவே இல்லையா? எண்ணெயை கொண்டு தலையில ஊத்திக்கிற கூடாது. எங்க இருக்கிறது சொல்லுங்க? எனக்குள்ளே இருக்கிறது. பரிசுத்தாவியானவர் எங்க இருக்கிறது? எனக்குள்ளே இருக்கிறது. ராமின் சொல்லுங்க. அதுதான் நாங்க சொல்லுகிறார். பாருங்க, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி எவனோ அவனுடைய இருதயத்தில் இருந்து ஜீவ தண்ணீர், ஜீவ வார்த்தை, ஜீவ வசனம். ஆமே. அது எப்படியா? நதியை போல ஓடுமா. அப்ப நீ என்ன செய்ய வேண்டும்? நீ என்ன சாட்சி சொன்ன? நதியில ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ என்ன சொன்ன? கால் மட்டும் நனைஞ்சா போதும். ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீந்து. அபிஷேகத்தை என்ன செய்யணும்? நீச்சல் அளவுக்கு வந்துடணும். ராமின் சொல்லுங்க. நீச்சல் எடுத்து போய் நீந்து, ஆழத்துக்கு போங்க. சத்தியத்தை கேட்கிற நீங்க என்ன ஆழத்துக்குள்ள போனாதான் என்ன செய்ய முடியும்? சொல்லுங்களேன். நீச்சல் கற்றுக்கிற ஆழத்துக்கு போய் நீச்சல் கண்ணா செத்து போயிடும். நீச்சல் கற்றுக்கொண்டு தான் ஆழத்துக்கு போகணும். நீங்க நீச்சல் ஆழத்துக்கு போயிட்டீங்கன்னா ஆமே, அப்ப என்ன செய்ய முடியாது, உங்களை நிறுத்த முடியாது. பீச்சுக்கெல்லாம் போனா என்ன ஆகும்? அந்த பிள்ளைகள்லாம் பீச்சுக்கு போட்டு என்ன செய்வாங்க சொல்லுங்களேன்? திரும்பி வர முடியாது. சொல்லுங்க. இந்த உலகத்துல இருக்கிற தண்ணீரான இந்த கடலோ ஆறுகளோ உங்களை திரும்பி வர முடியாதபடி தன் பக்கம் இழுக்கிற பொழுது உனக்குள்ளே இருக்கிற அந்த ஆவியின் அபிஷேகம் அது எவ்வளவு மேன்மையானது. அப்ப அதை நீங்க என்ன செய்யணும்? அனுபவிக்க வேண்டும். எப்பொழுதுமே என்ன செய்ய வேண்டும்? அந்த ஆவியிலே நீங்க என்ன செய்யணும்? இங்க வந்து ஊழியத்துக்கு வந்தோட சும்மா அப்படியே நிற்க கூடாது. என்ன செய்யணும்? அந்த ஆவியின் அபிஷேகத்தை அனுபவிக்கிற பொழுது என்ன நடக்கும்? என்ன இந்த இடம் முழுவதும் என்ன ஆகும்? இந்த பிரச்சனை வரும். அதான் சொல்ற வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்துல விசுவாசமா இருக்கிற எவனாலும், விசுவாசம் தான், ஜெபம் பெருசு அல்ல, வேதம் வாசிக்கிறது அல்ல, விசுவாசம். ஒரே ஒரு வார்த்தை ராமின். அந்த விசுவாசம் என்ன செய்யுமா? என்ன செய்யுமா? வாசிங்க. அந்த விசுவாசம் எவனோ பாருங்க, வாசிங்களே, அவன் உள்ளத்திலிருந்து விசுவாசிக்க உடனே என்ன ஆகுது? ஆமென். அப்ப அது வரைக்கும் இயேசுவை விசுவாசிக்காம உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த என்னை ஒரு நாள் இரவிலே இயேசு கடவுள் தானா என்று நான் விசுவாசித்த பொழுது, ரட்சிக்கப்படாத ஞானஸ்நானம் பெறாத பொழுது இந்த அபிஷேகம் எனக்குள் அனல் விட்டு எரிந்தது. அப்பதான் எனக்கு அப்ப அதனால நம்ம நினைக்கக்கூடாது ரட்சிக்கப்பட்டதான் அபிஷேகம், ஞானஸ்நானம் பெற்ற அபிஷேகம் அல்ல. கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற பொழுது, பேதுரு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற பொழுது, அங்கே கொர்நேலியுடைய குடும்பத்தில் வந்த அத்தனை பேர் மேலும் அபிஷேகம் வந்தது. அத்தனை பேரும் பற்பல வார்த்தைகளை பேசினார். அதுதான் தேவனுக்கு வேண்டிய ஒரு சபைக்கு வருகிற ஒருத்தர் பார்த்து கொண்டு நிற்கிறதுக்கு இந்த சபை அல்ல. அதுக்கு வேற இடங்கள் இருக்கு, போய் பராக்கு பார்த்து கொண்டு இருக்கலாம். இது அப்படி அல்ல. உனக்குள்ள இருக்கிறதை நீ என்ன செய்ய வேண்டும்? அந்த நதியை போல என்ன செய்ய வேண்டும்? அது ஓடணும். ராமின் சொல்லுங்களேன். ஆமாம். பெரிய ஆட்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க பெரிய ஆட்கள் மேல நதி அப்படி அந்த நதியை போல அது ஓட பாருங்களேன். அது என்ன உதாரணம்? அது அப்படி நதியை போல ஓடுகிற போது எல்லாருக்கும் என்ன ஆகும்? இது ஒரு நதியை போல ஆனா என்ன ஆகும்? எல்லாரும் அந்த நதியில என்ன செய்ய முடியும்? நீச்சல் ஆழத்துக்குள் போக வேண்டும். ராமின் சொல்லுங்க.
அப்ப ஆமென், இந்த உலகத்தில் ஆளுகை செய்கிற பிசாசனம் என்ன செய்ய முடியாது, அவனால் அந்த நதியில என்ன செய்ய முடியாது, நீந்த முடியாது. வாசிங்க. தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடையப் போகிற ஆவியை குறித்து பாருங்க, அதுதான் சொல்றாரு, தம்மை விசுவாசிக்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டும். ஆமா, அப்ப அவர்கள் என்ன, யூதர்கள் எப்படி இருக்கிறாங்க, விசுவாசிக்கிறார்கள். ஆனாலும் ரோமர்ல ஒரு வசனம் இருக்கு, அது வாசிங்க, இருந்த இடத்த வாசிங்க. ரோமர் 10:1 வாசிங்க. 1-2 வாசிங்க. சகோதரரே, இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாய் இருக்கிறது. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. அவர்களுக்கு அது என்னது, பிரமாணம் கட்டளையின்படிதான் அவர்கள் என்ன செய்கிறார்கள், தேவனை அவங்க என்ன செய்யறாங்க, பார்க்கிறாங்க. யெகோவாகிய தேவன் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா மேசியாவாகிய கிறிஸ்துவை அவர்கள் அடையாளம் காண முடியவில்லை. கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்தி நீனும் நானும் அவரை அடையாளப்படுத்தினது மாத்திரமல்ல, அவருக்கு அடையாளமாக இருக்கிறோம். ஆமாவும் இல்லையா? வாசிக்கமாக முடிச்சுட்டேன். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அவருடைய விசுவாசிச்சோன்னா உங்களுக்கு முதலாவது கிடைக்கிற கிஃப்ட் என்னது, பரிசுத்தாவி. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. அப்ப நம்ம நிறைய பேர் என்ன செய்யறாங்க, நீங்கெல்லாம் வாங்க, உங்களுக்கு ஒரு நாளைக்கு நான் ஜெபம் வைக்கிறேன், அபிஷேகம் ஜெபம் வைக்கிறேன், அன்னைக்கு உங்களை போட்டு அபிஷேகம் அல்ல. எவன் ஒருவன் அவரை விசுவாசித்த உடனே முதலாவது கொடுக்கிறது உன்னை பரிசுத்தத்தை கொடுக்கலாம் என்று சொல்லுங்க. சகைவு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி பார்த்த உடனே அவனுக்குள்ளே என்ன உண்டானது, பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்கிறான். பரிசுத்த ஆவியானவர்கள் வருகிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்குள்ளே தங்க போறேன். அப்ப உங்களுக்கு ஆண்டவர் தங்குறார். எப்படி தங்குறாரு, பரிசுத்த ஆவியானவராய் தங்குறார். அப்ப அதுதான் சொல்ற, நான் போக போறேன், இன்னும் கொஞ்ச நாட்கள்ல நான் என்ன செய்ய போகிறேன், சிலுவை மரணத்துக்கு பிறகு நான் என்ன செய்ய போகிறேன், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இந்த உலகத்தை விட்டு நான் என்ன பரலோக ராஜ்யத்துக்குள் போக போகிறேன். அதற்கு முன்பதாக நான் உங்களுக்கு கொடுக்க போகிற பரிசுத்த ஆவியை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உணர்ந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமாம் இல்லையா? அப்படி அது தேவாலயத்தை போய் பார்க்கிறாரு. இந்த ஜனங்கள் என்ன செய்வாங்க, பலி செலுத்ததும் பாவம் செய்ததும் பலி செலுத்துற மாதிரி போய் நிற்கிறாங்க. ஆசாரியர்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு மனுஷனுக்கு முன்னாலும் கோழி நாய் கொக்குன்னு எல்லாத்தையும் வெட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. தேவன் இயேசுவால என்ன செய்ய முடியல, தன்னை நிரூபிக்க முடியவில்லை. அதனால வெளியிலே ஓடி வந்து என்ன செய்கிறாரு, சத்தம் இடுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களே, யூத ஜனங்களே, என்ன செய்ய வேண்டும், உங்களுக்குள்ளே ஒரு பெரிய ரகசியம் ஒன்று இருக்கிறதே, அது அறியாதபடி உங்கள் கண்கள் எப்படி இருக்கிறது, குருடாக இருக்கிறது. இந்த பாவத்தையே பாவத்தின் மேல் பாவம் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த பாவத்தை வெளியிலே வாங்க, உங்களை என்ன செய்ய போகிறேன், என் ரத்தத்தினால் உங்களை நாம் என்ன செய்வேன், ரட்சித்து உங்களுக்கு என்னுடைய அபிஷேகத்தை தந்து பூமியில் உங்களை பரலோக நித்தியமாக பிதாவாகிய தேவனிடத்தில் போவதற்கு நான் என்னவாக இருக்கிறேன், ஒரு வழியாக இருக்கிறேன்னு சொல்லி அவர் வாசல் படியிலே நிற்கிறார். ராமிச்சோங்க, எப்படி நோவாவின் நாட்களிலே அந்த ஜனங்களை மீட்கெடுக்கும்படியாக அவன் நோவா வாசலில் நிற்கிற பொழுது தேவன் என்ன செய்தான், வாசலில் இருந்து கதவை மூடினார். ஆமே, நாம இல்லையா? அன்றைக்கு சபையில் இருக்கிற நமக்கும் அதே நிலைமை தான். நீங்களா இருக்கலாம், நானா இருக்கலாம். கர்த்தருடைய சத்தியத்தின்படி நாங்கள் நடக்கலைன்னா நம்ம இங்கே நிற்கணும். யாரெல்லாம் என்னது, வெளியில தான் நிற்கணும். அம்மா இல்லையா? அங்கே வந்து பாஸ்டர் வந்து சொல்ல முடியாதுன்னு இவங்க எனக்கு தான் ஞானஸ்தானம் எடுத்தாங்க, இவங்க நல்ல சபைக்கு வருவாங்க, அசம்பாவம் நிறைய கொடுக்குறாங்க, அதில் தான் நான் கலர்கல்ல சேர்த்துலாம் போட்டிருக்கிறேன். அந்த பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை. வந்து நிற்பது நியாயாதிபதி. சொல்லுங்க, நம்ம இப்போ சொல்கிறோமே, இயேசு கொஞ்சிறாரு, இயேசு பேசுகிறாரு, இயேசு சொல்கிறாருன்னு. இனி வரப்போகிற நியாயாதிபதி சபை இன்னைக்கு உணரணும். இனி வரப்போகிறவர் எச்சரிக்கிறவர். நியாயம் பேச மாட்டார். வருகிற பொழுதுக்கு இமை பொழுதிலே இதெல்லாம் நடந்து முடிக்கணும். அம்மாவும் இல்லையா? இமை பொழுது தான். நீங்களும் நானும் அதுக்கு தான் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆமீன். நம்ம விழித்திருந்து ஜெபம் பண்ணினது என்ன நடக்கும், அவர் வருகிறதை அறிந்து கொள்ள முடியும். அந்த வேத வசனங்கள் நமக்குள்ள இருந்தால் தான் இந்த வசனமாகியது என்ன செய்யும், உங்களை உயிர்ப்பித்துக் கொண்டே ராமின்னு சொல்லுங்க. அவர் வருகிற நேரம் நிமிடம் என்ன செய்யும், உங்களுக்கு என்ன செய்யும். அன்றைக்கி நினச்சிட்டு வாட்ஸ்அப்பில் ஐயா அனுப்புவாங்க, அப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து போயிடலாம். யார் கல்பனா விட்டு யார்
வீட்டுக்கு போனவே போயிடலாம் நினைக்கக்கூடாது. ராமன் சொல்லுங்க, ஒவ்வொருவரும் பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு உங்களுக்குள்ளே என்ன இருக்க வேண்டும்? அந்த அபிஷேகம் இருக்கணும். அந்த அபிஷேகத்தை குறித்து ஒரு தாகம் உங்களுக்குள்ள இருக்கணும். ஆமே, அப்பொழுது கர்த்தர் அதை நிரப்பார். அது ராமன் சொல்லுங்க. அதுதான் உங்களுக்கு வாசிக்க முடிச்சுட்டேன்னா, நம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. அவர் மகிமைக்கு போன பிறகுதான் என்னது? அவர் வருகிறார். யாரு? இவர் போன பிறகுதான் என்ன செய்யறாரு? 40 நாட்களுக்கு பிறகு என்னது? 50வது நாள் அவர் என்ன செய்கிறார்? அவர் வருக. உடன்படிக்கை, பிதாவாகிய தேவனும் பரிசுத்த ஆவியானவரும் கிறிஸ்து உடன்படிக்கை. பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறார்? 33 வருஷம் பூமியிலே மனுஷ ரூபமாய் இயேசுவை அனுப்புகிறார். இயேசு வந்து நற்செய்தியாகிய சுவிசேஷத்தை அறிவித்த பிறகு இவர் கடந்து போகிறார். இவர் போன பிறகு அவர் என்ன செய்கிறார்? அவர் வருகிறார். அப்ப அவர் வருகிற பொழுது இயேசு என்ன செய்கிறார்? உங்கள் ஒவ்வொருவரையும் வாடகைக்கு எடுத்து உங்களுக்கு வந்து பரிசுத்த ஆவியானவர் தங்குகிறார். ராமன் சொல்லுங்க, நீங்கள் வாடகை வீடு. ராமன் சொல்லுங்க, உங்க வீட்டுல பரிசுத்த ஆவியானவர் தங்குகிறார். ராமன் சொல்லுங்க. அப்ப இந்த வீடை நீங்க எப்படி வச்சிருக்கணும்? யாராச்சும் சொந்தக்காரங்க வரேன், பாஸ்டர் வரேன்னா அப்ப மட்டும் ததக்கு பிறகு என்னது? தொடப்பத்தை கூட்டுரும். நேற்று பார்க்குறேன், அப்படியே கொட்டிக்கிட்டு என்னை கண்டோன்னா, குரு சாமி எடுத்துக்கோ, ஒப்பீஸை கழுவும். அந்த ஒப்பீஸ் அப்படியே ஊத்தியாவே கழுவு, போகவே பயமா இருக்கு. பாம்பு பட்டம் இருக்குமோ என்னமோ தெரியல. என்னை கண்டோன்னு அதை எடுத்து கழுவு. அதை நாங்கள் திடீர்னு விசிட் பண்ணலான்னு நான் நினைக்கிறது. அது திடீர்னு அப்படி நீங்களும் எங்கள் வீட்டில் இருக்கவே மாட்டேங்கிறீங்களே, ஒன்றும் கூப்பிடவும் மாட்டேங்கிறீங்க, அழைக்கவும் மாட்டேங்கிறீங்க, வீட்டில் இருக்கவும் மாட்டேங்கிறீங்க. அப்போ நான் வந்து என்ன செய்யணும்? இங்கே எழுதுவேன், ஹோம்ஒர்க் காலத்தில் மாதிரி வீட்டில் மீன் வரைஞ்சி வச்சுட்டு வரணும் போல இருக்கு. அப்போ வந்து பார்த்துக்கோம், ஐயா மீன் வரைஞ்சி வச்சுக்கிறேன், நம்மளால என்ன செய்யலாம்? அடுத்த வீட்டில் போய் படுத்துக்கிறோம். சிரிப்பதற்கல்ல, இயேசு இந்த அபிஷேகத்தை கொடுப்பதற்கு அவர் எவ்வளவு பிரயாசப்படுகிற பாருங்க. அந்த வசனத்தை கடைசி வரை சொல்லுது, நம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவிகையை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதபடினாலே இந்த பரிசுத்த ஆவியானவர் இன்னும் செய்யணும். உங்களுக்கு நான் என்ன செய்ய போறேன்? ஒரு பொறுப்பான ஒன்றை உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இந்த பூமியில வாழ்ந்து நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு வந்து என்னை சந்திக்க வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு நான் எதை கொடுத்துட்டு போக போகிறேன்? யாரை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன்? பரிசுத்த ஆவியானவரை. நீங்க என்ன செய்றீங்க? கேடும் கிறுக்குள்ள காரியத்தை செய்றீங்க, பாவம் செய்றீங்க, பழி செலுத்துறீங்க, பாவம் செய்றீங்க, பழி செலுத்துறீங்க. திருவிழாக்கு மட்டும் வாரீங்க, நாக்கப்படி நீட்டுறீங்க. அதுலயும் சில பேர் இந்த பாம்பு மாதிரி கையில கொடுத்தாடு ஐஸ்கிரீம். தேவன் ஒரு நிலத்து சரியான பயபக்தி. இதை போயிட்டு நீங்க என்ன செய்யக்கூடாது? கேவலமா நினைக்கக்கூடாது. அவங்க குடிச்சாங்க, 4 வாய் வைக்கணுமா? சில பேர் திருப்பி குடிப்பாங்க, அப்புறம் அப்படியே திருப்பி கவனிக்க வேண்டியதுதான். மக ஜனங்கள் அநேகர் இந்த வசனத்தை கேட்ட பொழுது மெய்யாகவே இவர் தீர்க்கதரிசி ஆனவர். ஹலோ, அவர் தீர்க்கதரிசி இல்ல, அவர் மேசியா. இன்னமும் அவங்க என்ன நினைக்கிறாங்க? எலியா, எலிசா அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்களே தவிர நீயும் நானும் பாக்கியவான்கள். அவர் மேசியா, அவர் கிறிஸ்து, எங்களை ரட்சிக்க வந்தார், எங்களுக்கு அபிஷேகத்தை கொடுப்பார். அதனாலதான் ஆண்டவர் புறஜாதி ஸ்திரீடத்துல போயிட்டு எல்லாரும் ஒதுக்கப்படுகிற ஒரு ஸ்திரீ, அவருடைய வாழ்க்கையே என்னது? ஒரு பாவம் நிறைந்த அந்த ஸ்திரியை கூப்பிட்டு ஆண்டவர் பேசுகிறார். எதை பேசுகிறார்? எதை பேச? யூத புரிகிறதா? யூத ஜனங்கள் செவிமடுக்காத ஒரு விஷயத்தை யூத அறியாத ஒரு ஸ்திரீ, தேவன் தான் எவ்வளவு இது பண்ணப்ப அந்த யூதர்கள் அதை செய்யாதனால உங்களை என்னை பிடிச்சு வச்சிருக்காரு. நமக்கு என்ன தகுதி இருக்கு? நம்மளால இல்லை. நம்ம யாரு? காற்று ஒழிய மாட்டோம். காலில் பட்டாலும் இப்போ அப்படியே என்ன ஆயிடும்? ரத்தம் வந்துடும். சில பேர் அப்படி நெகத்தில் பறந்து விட்டா அவ்வளவுதான், அப்படியே ரத்தம் வந்துடும். மனம் இல்லையா? ஆனா கொண்டு போய் நம்மை எங்க விட்டாரு? ஒளிவத்தில் விட்டு. அவங்களுக்கு ஈக்குவலா? யாருக்கு ஈக்குவலா? யூதர்களுக்கு ஈக்குவலா. அவங்க ஒளிவு மரம் மிக முக்கியமான ஒரு மரம். அது என்னது? நீடித்த நாட்களாக இருக்கிறது. ஆயுஷ் நிறைந்த ஒரு மரம் தான் என்னது? குளிர்ச்சி தருகிறது. மெடிசன். அதுக்குள்ள பலவிதமான காரியங்கள் இருக்கிறது. இல்லையா?
அப்படிப்பட்ட யூதர்கள் உலகத்தை இன்றைக்கு கலக்குகிற யூதர்களுடைய சரீரத்தோடு உன் சரீரமும் என் சரீரமும் இணைக்கப்பட வேண்டும் என்று அவர் இந்த பூமியிலே அவர் பிக்கப்பட்டார். அவர் என்ன செய்யப்பட்டார்? ஒடுக்கப்பட்டார், காயப்பட்டார். ஆகவே இந்த அபிஷேகம் மிக முக்கியமானது. ஆகவே நோவா எப்படி பேழையின் வாசலிலே கதவிலே நின்று கொண்டிருந்தானோ அதே போல இயேசு கிறிஸ்து தேவாலயத்தின் வாசலிலே நின்று கொண்டிருக்கிறார். இந்த கால வேளையிலே வருகிற ஆவிக்குரிய சபைக்கு வருகிற நாம ஆவின் அபிஷேகத்தை குறித்து என்ன செய்யக்கூடாது? அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கக்கூடாது. அதே போல எபேசியர் பட்டினத்தில் இருக்க சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆதியிலே கொண்ட அன்பு எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கிறீங்க, ஆனால் ஆதியிலே என்னோடு இருந்த அன்பு மற்ற எல்லாம் நம்ம செய்யறோம். சபைக்கு செய்ய வேண்டியெல்லாம் செய்யறோம், ஊழியத்துக்கு செய்ய வேண்டியெல்லாம் செய்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு எதை எதிர்பார்க்கிறோம்? முதல் லவ், முதலாவது ஃபர்ஸ்ட் லவ், முத நீங்க விரும்பின அந்த அன்பு இன்னைக்கு என்ன ஆயிட்டு? அது குறைஞ்சிட்டு போயிடுச்சு. இப்போ நம்ம தான் பேசுறாரு, உட்கார்றாரு, நிற்கிறாரு, அப்படிங்கிறாரு சொல்லிக்கிட்டே இருக்கிறோமே. அவர் அதை விரும்பவில்லை. சொல்லுங்க. அந்த முதல் அந்த அனுபவம் உன் பிள்ளை முதலாவது உன்னை அம்மான்னு கூப்பிடுகிற ஒரு அனுபவம், அப்பா என்று கூப்பிடுற அந்த அனுபவம் அந்த பெற்றோர்களுக்கு என்ன செய்ய முடியாது? அதை மறக்க முடியும். அதே பிள்ளைகள் அதே பெற்றோரையும் என்னது என்ன செய்றாங்க? கதறுகிறது போல நீங்க என்ன செய்ய வேண்டும்? சபையிலே வந்து கதறணும். வாலிப பிள்ளைகளை ஆண்டவர் ஆவின் அபிஷேகத்தினால நிரப்பப்பட வேண்டும். இல்லையா? இல்லைன்னா வந்து பிரயோசனம் இல்லை, பாதுகாப்பு இல்லை, ப்ரொடெக்ஷன் இல்லை. சபைதான் உங்களுக்கு பாதுகாப்புனா இந்த சபைக்குள்ள வந்து நீங்க என்ன செய்ய வேண்டும்? சபைக்குரிய சகலவற்றை நீங்க பெற்று உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் இதெல்லாம் நம்ம பின்தொடர்ந்து வரும். ஆனால் நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்குரிய அந்த அபிஷேகத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் பெற்றுக்கொண்டால்தான் நித்திய ராஜ்யத்துக்கு நீங்கள் பிரவேசிக்க முடியும். நோவாவும் குடும்பமும் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள். சுற்றிலும் இருக்கிற ஜனங்களோ அதையே அதை என்ன சொல்லி இழந்து போய்விட்டாங்க. இல்லையா? அவங்க வெளியில கடந்து இழந்து போயிட்டாங்க. பிரச்சனை இல்லை. இந்த சபைக்குள் இருக்கிறீங்க. நியாயத்திற்கு நாளிலே நீங்க சபை விட்டு வெளியில போயிடக்கூடாது. அதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கும். ஊழியக்காரர்களுக்கு தான் அந்த கடைசி நாட்களிலே நான் கடந்த காலங்களில் சில காரியங்களை பார்க்கல பயங்கரமா இருக்கிறது. பெரிய ஊழியமெல்லாம் செய்யலாம், விரட்டலாம், வேற என்னது நோயை சுகமாக்கலாம், மறக்கல் ஆஸ்திரேலியன் மறக்கல் இதெல்லாம் செய்யலாம். ஆனால் அவர் வந்து சொல்லணும், என்ன சொல்லணும்? உத்தமுள்ள ஊழியக்காரனே அப்படின்னு உனக்கு வாங்க கை கொடுக்கணும், கை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும். என்னது அவர்கிட்ட சாட்சி சொல்லு. அப்படியே அன்னைக்கு நாங்கள் ஒரு 100 பேர் இருக்கிறேன். சுகமாச்சு. நீங்க யாரு? குமாரா உங்கள் இஷ்டம் இல்லையே. அதுக்கு பிறகு என்ன செய்ய முடியும்? உன்னை நான் அறியேன். ஊழியக்காரனுக்கே அப்படின்னா விசுவாசப்படையில் எவ்வளவு கவனமாக இருக்காங்க.